செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் உச்சகதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாகத்தான் இருக்கிறது. 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்து உங்கள் ராசிநாதன் செவ்வாயை பார்க்கிறார். ஆகவே நினைத்த காரியங்களை சாதிப்பீர்கள், நிச்சயமாக வெற்றியையும் அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 3ஆம் இடத்திலே குருவான் இருப்பது நல்ல தைரியத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தைகளுக்கும் நல்ல யோகம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. குழந்தைகளுடைய ஆயுளும் தீர்க்க ஆயுளாக இருக்கும். அவர்கள் நல்ல படிப்பை தொடருவார்கள். 6ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக எந்த விதமான போட்டிகளுக்கு சென்றாலும் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். மேலும் அந்த வெற்றியை பெற்று அதனால் நல்ல லாபத்தையும் அடைவீர்கள். 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் ராகுபவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி போன்றவருடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கும். அவர்கள் மூலமாக நீங்கள் நன்மையை அடைவீர்கள். விரயஸ்தானத்திலே உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் சனி பகவான் இருக்கிறார். விரயஸ்தானத்திலே சனி பகவான் லாபாதிபதி இருப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் அத்தனையும் விரயமாகிவிடும். மேலும் தொழிலாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது தொழில் விருத்தி செய்வதற்காக என்னென்ன செலவுகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்யலாம். அதன் மூலமாக எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த வாரம் மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு ஒரு சுபிட்சமான சந்தோஷமான வாரமாகத்தான் இருக்கிறது. இந்த வாரம் மேஷராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை, செப்டம்பர் 18 வியாழக்கிழமை, செப்டம்பர் 20 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 18 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை உணாபாத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை, செப்டம்பர் 20 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு லாபாதிபதி, தொழிலாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது செலவினங்கள் அதிகமாக ஆகும் என்று கூறியிருந்தேன். மேலும் இந்த வாரம் உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கமும் இருக்கும். ஆகவே இந்த 7.5 சனியுடைய தோஷம் போவதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி விட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வாரம் நீங்கள் நன்மையும் சந்தோஷத்தையும் அடைந்து நல்ல யோகத்தை பெறுவது உறுதியாக இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் நல்ல காரியங்களுக்கு சென்றுட்டு வருவீர்கள். குடும்பத்திலும் சுப காரியங்கள் நடக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 5ஆம் இடத்திலே புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். ஆனால் விரைவில் கிடைக்க போகிறது வெளியிலே அதிகமாக சொல்ல வேண்டாம். என்றால் பூர்வ புண்ணிய சொத்து விஷயத்திலே திருஷ்டி இருக்கிறது. ஆகவே அதை பற்றி வெளியில் சொல்லாமல் இருந்தால் நிச்சயமாக கிடைத்துவிடும். சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். குழந்தைகளும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். அவர்கள் முன்னேற்றம் பற்றியும் வெளியிலே சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே பழைய பாக்கிகள் வசூலாகி நல்ல தொழில் விருத்தியை அடைவீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் இருக்கும். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. 10ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சியும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். என்றால் தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே நீங்கள் எந்த தொழில் செயல்பாடாக இருந்தாலும் அந்த தொழிலே நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் ரிஷபராசியில் இருப்பது நல்ல நாட்கள்.
ரிஷபராசிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை, செப்டம்பர் 20 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 18 வியாழக்கிழமை, செப்டம்பர் 20 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பது மிக மிக சிறப்பானது. மேலும் 10ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறியிருந்தேன். அந்த அலைச்சல் குறைவதற்காக வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்திலே துர்க்கையம்மன் அல்லது காளியம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கில் ஏற்றிவிட்டு வாருங்கள். 1 அல்லது 2 தீபங்கள் ஏற்றலாம். இதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசியில் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பது தெய்வ கடாட்சம் நன்றாக உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்தில் இருப்பது நல்ல புத்திசாலத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். இதுவரை பகைமையை பாராட்டி வந்தவர்கள்லாம் இனிமேல் உங்கள் மீது நட்பை பாராட்டுவார்கள். உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இந்த மனக்கசப்புகள் தீரும். தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெற முடியும். தொழில்துறையிலும் புதிய யுக்தியை புகுத்திக் கொள்வீர்கள். அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன், சூரியன், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. அவை ஓரளவு உங்கள் இளைய சகோதரர்களுக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களால் பெரிய பிரச்சனை இந்த வாரம் எதுவும் இருக்காது. 4ஆம் இடத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது வயிறு உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ பலத்தின் மூலமாக நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதுவரை தந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தகுந்த மருந்து மாத்திரைகள் கிடைத்து அவர்கள் நலம் பெறுவார்கள். 10ஆம் இடத்தில் சனிபகவான் வக்ரம் பெற்றிருப்பது தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளுவும் மிக அதிகமாக இருக்கும். சலிக்காமல் வேலை செய்யுங்கள். எதிர்காலத்தில் உங்களுக்கு அதற்குரிய எல்லா சன்மானமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. வெளிநாட்டு தொழில் நினைப்பவர்கள், வெளிநாடு சென்று நினைப்பவர்களுக்கு விரைவில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மிதுன ராசி பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை நல்ல நாள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 18 வியாழக்கிழமை, செப்டம்பர் 20 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே மிதுன ராசியிலே பிறந்து அல்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆகவே வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் 2 தீபங்கள் ஏற்றுவிட்டு வாருங்கள். இதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் பிரச்சனை இல்லாமல் நன்மைகளை அடைவீர்கள். மேலும் குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைகளும் சரியாகி அவர்கள் நன்றாக நலம் பெறுவார்கள். அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன், சூரியன், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பது கலத்தர தோஷம். சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருப்பது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. 2ஆம் இடத்தில் சுக்கிரன், சூரியன் இருப்பது புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம் அல்லது புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம். அது நல்லபடியாகவே நடக்கும். 3ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே புத்திசாலத்துடன் யோசித்து காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக நல்ல ஆதரவுகள் கிடைக்கும்.
தாயும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். மேலும் இந்த வாரத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த வாரமே அதற்கான முயற்சிகளை தொடங்குவது மிகவும் சிறப்பானது. 8ஆம் இடத்தில் ராகு வாழ்ந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மூட்டு வலி ஏதாவது இருந்தால் அதுவும் சரியாகும். மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கும் நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்களும் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். விட்டு கொடுத்து பேசினால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். சுப விரயங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 18 வியாழக்கிழமை, செப்டம்பர் 20 சனிக்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 17 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் கேது இருப்பது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அந்த சலசலப்புகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை என்று சிவலிங்கத்துக்கு 2 நெய் தீபங்கள் வைத்து வில்வ இலையினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த பூஜையின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமையே இந்த பூஜைகள் செய்துவிட்டால் இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நிச்சயமாக நல்ல பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த வெற்றியும் அடைவீர்கள். எதிர்பார்த்த சந்தோஷமும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரம் உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருப்பது நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் விரைவில் வீட்டிலே நடக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்கள் வாக்கு சொல்வாக்காக மாறி செல்வாக்காக மாறி நிச்சயமாக மற்றவரிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த நன்மைகளை அடைவீர்கள். 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது மனைவி சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேட்டங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கும் சிறு அளவில் மூட்டு வலிகள் வரும். இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மனைவின் ஆரோக்கியத்தில் ஜீரண உறுப்புகளோ வயிற்றிலோ கோளாறுகள் அவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மாத்திரம் மிகுந்த அக்கறை தேவை. லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். அதற்கான முகாந்திரங்கள் தெரியும். தொழில்துறையில் நல்ல விருத்தி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்யலாம். என்றால் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே நல்ல முயற்சிகள் செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் பார்வையிடுவதனால் குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள், மேன்மையை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல சந்தோஷத்துடன் இருப்பார்கள். இந்த வாரம் சிம்ம ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். சிம்ம ராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை, செப்டம்பர் 18 வியாழக்கிழமை. இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டக தினங்களாக இருக்கிறது. சந்திராஷ்டக தினங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த வாரத்திலே நீங்கள் நல்ல காரியங்கள் செய்யும் போது செப்டம்பர் 17 செப்டம்பர் 18 யோசித்து செய்ய வேண்டும். செப்டம்பர் 20 நன்றாக எல்லா காரியங்களும் செய்யலாம். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 18 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை, செப்டம்பர் 20 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு அஷ்டமசி நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டமசி நடந்து கொண்டிருப்பதால் மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் சிம்மராசியில் உங்கள் பிரச்சனை இல்லாமல் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம்
உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிலேயே நல்ல ஆட்சி பலத்துடன் இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார். ஆகவே நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள். ஆனால் சாதிப்பதில் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு காரியம் முடிப்பதற்கு முன்பாக அந்த காரியத்தை நான் செய்து விடுவேன் என்று நீங்கள் வெளியில சொல்லக்கூடாது. வெளியில எந்த காரியத்தை செய்துவிடன் என்று சொல்கிறீர்களோ அது நடக்காமல் போய்விடும். ஆகவே காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும். மேலும் அந்த காரியத்தை பற்றி முதலிலே வெளியில சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுபான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் வசூலான தொகையை வெளியில சொல்லாமல் இருக்க வேண்டும். மேலும் தொழில்துறைய புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே மனைவி உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். ஆனால் விட்டு கொடுத்து பேசினால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருந்து தொழில்துறைய புதிய முயற்சிகளை செய்யலாம். பெரிய லாபம் கிடைக்காவிட்டாலும் பழைய பாக்கிகள் வசூலாகும். மேலும் புதிய முயற்சிகளை செய்து புதிய முயற்சிக்காக செலவினங்களை செய்வீர்கள். அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் விரையாதிபதி சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். மேலும் சுக்கிரன் குடும்பாதிபதி கூடவே இருக்கிறார். ஆகவே குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் நிறைய இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதை வைத்து நீங்கள் நல்ல செலவுகள் செய்து நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை, செப்டம்பர் 20 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 18 வியாழக்கிழமை, செப்டம்பர் 20 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு திருஷ்டி இந்த வாரம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. என்றால் உங்கள் ராசிக்கு வக்ர பார்வையாக சனி பகவான் பார்க்கிறார். ஆகவே ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக அந்த காரியத்தை செய்து விடுவேன், அதை என்னால் செய்ய முடியும் என்று வெளியிலே சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அந்த காரியம் விக்னம் அடைந்துவிடும், அதாவது காரியம் நடக்காமல் போய்விடும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று விநாயகருக்கும் சனி பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் 3 பேருக்கும் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. விநாயகருக்கு நெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம், சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். முதலில் விநாயகருக்கு, அதன் பிறகு சனி பகவானுக்கு, அதன் பிறகு ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் திருஷ்டி எதுவும் இல்லாமல் நிச்சயமாக நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு விரைவில் வேலை வாய்ப்புகள் கிடைத்து சந்தோஷத்தையும் நீங்கள் அடைவீர்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திலே இருக்கிறார். தனாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஆகவே லாப நோக்கத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள், நன்மைகளையும் பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காகவும் நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் முயற்சிகள் செய்யலாம். அதுவும் நல்லபடியாகவே நடக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பது குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, நல்ல ஞானம் இருக்கிறது, நல்ல கல்வியை பெறுவார்கள், நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். 6ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார். இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு நீங்கள் சென்றாலும் நிச்சயமாக அந்த இன்டர்வியூல வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இருந்தாலும் துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இந்த வார ஆரம்பத்திலே செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 முதல் செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:17 வரை சந்திராஷ்டகம். ஆக துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 சனிக்கிழமை, செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் தெய்வ பலத்தின் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடோ குலதெய்வ வழிபாடோ இந்த வார ஆரம்பத்திலேயே நீங்கள் செய்துவிட்டால் இந்த வாரத்திலே சந்திராஷ்ட தோஷம் எதுவும் இல்லாமல் நன்மைகளை பெற முடியும். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் வெற்றியும் பெற முடியும். லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தந்தை மூலமாக நல்ல ஆதாயம் இருக்கிறது. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது
நீங்கள் லாப நோக்கத்துடன் செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையில் நல்ல லாபமும் கிடைக்கும். சூரியன் லாபாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே எந்த தொழில் செயல்படாந்தாலும் லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். சந்திராஷ்ட தினத்தில் மாத்திரம் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். அடுத்து இந்த வாரம் விரயஸ்தானத்தில் புதன் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. இந்த வாரம் துளாராசியில் பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை நல்ல நாள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 18 வியாழக்கிழமை, செப்டம்பர் 20 சனிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யப்பட அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக சந்திராஷ்டக தினம். இந்த வாரம், அதாவது இந்த வார ஆரம்பத்தில் செப்டம்பர் 13, 14 சனி ஞாயிறு இந்த 2 நாட்கள் இருக்கிறது. இந்த 2 நாட்களில் சந்திராஷ்ட தினங்களில் உங்களுடைய அபிமான கோயில்களுக்கோ அல்லது உங்களுக்கு இஷ்ட தெய்வ கோயில்களுக்கோ குலதெய்வ கோயில்களுக்கு சென்று தீபம் ஏற்றி விட்டு வர வேண்டும். குலதெய்வம் கோயில் வெளியில ரொம்ப தூரமாக இருந்தால் உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோயில் இருந்தாலும் சரி, அல்லது இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்தால் போதுமானது. மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் இல்லாமல் நிச்சயமாக இந்த வாரம் முழுமைக்கும் இந்த துளாராசியிலிருந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணி 17 நிமிடம் முதல் செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை இரவு 12 மணி 28 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். இந்த வாரம் விருச்சிக ராசி என்ன ஒரு பெனிஃபிட், அதாவது நன்மை என்றால், சந்திராஷ்ட தினத்தில் சந்திரன் குருவோடு இருக்கிறார். ஆகவே தெய்வ பலம் இருக்கிறது. அந்த தெய்வ பலத்தினால் சந்திராஷ்ட தோஷம் எதுவும் செய்யாது, கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் சந்திராஷ்ட நாட்களில் எதுவும் ஆரம்பிக்க கூடாது. ஆனால் நடந்து கொண்டிருந்த காரியங்களுக்கு பெரிய விக்னங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் குருடைய பார்வை ராசிநாதன் செவ்வாய்க்கு இருப்பதனால் சுப செலவாகவே இருக்கும். வீடு, மனை, தோட்டம், துறப்புகள் சீர் செய்வதற்கான செலவினங்களாகும். அதற்குரிய வருமானம் கிடைக்கும். வண்டி ரிப்பேர் செய்யக்கூடிய செலவுகளாகலாம், அல்லது புதிதாக வண்டிகளை வாங்கலாம், அதற்குரிய செலவினங்களாகும். அதற்குரிய வருமானம் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தாய்க்கு முதுகு வலி, மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்குரிய மருத்துவம் செய்தால் அவர்கள் குணமாகி விடுவார்கள். வேறு எந்த தோஷம் ஏற்படுத்தாது. 5ஆம் இடம் சனி வக்கரம் பெற்றிருப்பது குழந்தைகள் அதிகம் அடம் பிடிப்பார்கள். குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ தொழில் விஷயமாக உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் அவர்கள் எங்கிருந்தாலும் நன்றாகவே இருப்பார்கள். அடம் பிடித்தாலும் நீங்கள் அவரிடம் அனுசனையாக நடந்து கொண்டால் நிச்சயமாக அவர்களும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது இந்த வாரம் வயிறு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. யாருக்கும் இந்த வாரம் ஜாமீன் போட வேண்டாம். அவ்வாறு போட்டால் அதற்கான வருமானத்தை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். அதற்கான பணத்தை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அடுத்து தொழில் ஸ்தானத்தான 10ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், கேது இருந்து சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்க. ஆகவே புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையிலே நல்ல ஊக்கமும் கிடைக்கும், முன்னேற்றமும் அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்றிருப்பது எந்த தொழில் சிறவளர்ந்தாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். நண்பர்கள், உறவினர்களால் கூட நீங்கள் லாபத்தை அடைய முடியும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது மனைவிக்காக, மனைவி சந்தோஷத்திற்காக செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசியில் இருந்தவங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அந்த சந்திராஷ்டகத்தில் சந்திரன் குருவோட இருப்பதால் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது என்று கூறினேன். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் விருச்சிக ராசியிலிருந்து நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலிருந்து விசாகத்திலே பிறந்தவர்களுக்கு, விசாகம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை நல்ல நாள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 18 வியாழக்கிழமை, செப்டம்பர் 20 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு அஷ்டம குரு நடந்து கொண்டிருப்பதனால்
வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக வயிற்றில் இருந்த கோளாறுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். கோளாறுகளை இல்லாமல் கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு போதுமானது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே ஒரு சந்தோஷமான வாரமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இந்த வாரம் செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை இரவு 12:28 முதல் செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை காலை 7:05 வரை சந்திராஷ்டகம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 17 புதன்கிழமை, செப்டம்பர் 18 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் மாத்திரம் சிறிது தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருப்பது, தெய்வ பலம் இருக்கிறது. தெய்வ பலத்தினால் சந்திராஷ்ட தோஷம் விலகி நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கி அவர்கள் நன்மைகளை அடைவார்கள். 4ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு உடல் மூட்டு வலிகள், முதுகு வலி, மேலும் கால் கை வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. நல்ல மருத்துவம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் நிம்மதியை அடைவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். 7ஆம் இடத்தில் குருபான இருப்பது மனைவி நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். மனைவி பிறலே தொழில் செய்வன் நல்ல லாபத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மேலும் 7ஆம் இடத்தில் குருபான இருப்பது கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த வாரம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்தில் சுக்கிரன், சூரியன், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தந்தை உங்களுக்கு நல்ல அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தந்தைக்கு அந்த உடல் உபாதைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். தந்தையால் நல்ல அனுகூலத்தை நீங்கள் அடைவீர்கள். 10ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அந்த தொழில் முயற்சிகள் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது குழந்தைகள் மூலமாகவும், மேலும் உங்கள் வீட்டில் பெரியவர்கள் மூலமாகவும் நல்ல லாபத்தை அடைவீர்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும். இந்த வாரம் தனுசு ராசியில் நல்ல நாட்கள். தனுசு ராசியிலிருந்து 3ஆம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 20 சனிக்கிழமை நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். உத்திராடம் உணவப்பாத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 20 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் தனுசு ராசி முன்னோர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனிவான் 4ஆம் இடத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறார். இந்த தோஷங்கள் விலகுவதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஜருக்கு முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனிவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இந்த வாரம் செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை காலை 7:05 முதல் செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:58 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 20 சனிக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:58 வரை சந்திராஷ்டகம். இந்த சந்திராஷ்டக காலத்தில் நீங்கள் எந்த காரியத்தையும் புதிதாக தொடங்கக்கூடாது. ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த காரியங்களை சிறிது அக்கறையுடன் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் சந்திராஷ்ட தோஷம் விடுதலை கிடைக்கும். பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனிவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார். நிறைய சிந்தனைகள் இருக்கும். எதை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விழிப்பீர்கள். ஆனால் நன்றாக உட்கார்ந்து ஆராய்ந்து செயல்பட்டால் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கே நல்ல தெளிவு பிறக்கும். 2ஆம் இடத்தில் ராகுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். பெரிதாக நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள். கோபப்பட்டு பெரிய ஆவதற்கு ஒன்றுமில்லை. கோபப்பட்டாலும் உடனே அந்த கோபம் மறைந்துவிடும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். 3ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் பெரிய பிரச்சனை அவர்களுக்கும் ஏற்படுத்தாது. 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பது இந்த வாரம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும்.
மற்றவர்களுக்காக ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். 8ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. அதன் மூலமாக வயிறு உப்பிஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வயிற்றிலே அல்சர், அதாவது காரம் சாப்பிட்டால் உடலுக்கு ஆகாது என்று இருக்கிறது. அல்சர் தோன்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. 9ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையில புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல மேன்மையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கஷ்டப்பட்டு தொழில் செய்து நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைவீர்கள். இந்த வாரம் மகர ராசியில் நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 18 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை என்று சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம், மேலும் துர்க்கைக்கு ராகு காலத்திலே நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். அது வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருப்பது கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிநாதன் செல்வன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது குழந்தைகள் மூலமாக அனுகூலம் இருக்கிறது. அவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்புகள் இல்லாத குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், கேது இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அல்லது உங்கள் கணவருக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள், பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. 8ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வாரம் 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது தந்தை உங்களுக்கு அனுகூலமாக நடப்பார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே அதிகமான குப்பைகள் உள்ள இடத்திலும் அதிகமான கெமிக்கல்ஸ், அதாவது மருத்துவ பொருட்கள் இருக்கின்ற இடங்களிலும் நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. இந்த பாதுகாப்பு இருந்தால் போதுமானது. அடுத்து இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்ட 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 17 புதன்கிழமை நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 18 வியாழக்கிழமை, செப்டம்பர் 20 சனிக்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனிவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த 7 சனி தோஷம் நீங்குவதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரத்திலே அடுத்து மீனராசி. இந்த வாரத்திலே மீனராசியை பற்றி பார்க்கும்போது உங்கள் ராசியிலே சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். வேலைப்படு அதிகமாக இருக்கும். அது மாத்திரமில்லாமல் உடல் வலிகளும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருபான் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். இந்த வாரம் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். 6ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், கேது இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் விரைவில் பிரச்சனைகள் தீரும். இந்த வாரம் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் இருக்கிறது. எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும். ஆனால் தொடர்ந்து முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே மனைவி நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பெரிய தீங்கு எதுவும் ஏற்படுத்தாது. உணவு முறையில் மாத்திரம் சிறு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. விரயஸ்தானத்தில் ராகுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். சுபவிரயங்கள் நடக்கும்.
அந்த சுபவிரயங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் மீனராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியிலே பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 18 வியாழக்கிழமை, செப்டம்பர் 20 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 17 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசியிலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் உங்களுக்கு உடல் உபாதைகள் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதை தீர்வதற்காக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். இவ்வாறாக இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.